அவளை புடிச்சு இழுத்து இடுப்புல கொடுத்து குலுக்கி குலுக்கி இப்படி எல்லாம் பேசினானா. அவ ஒரு கதறி சிரஸ்தோத்தரியாம் அசதருகமான இடுப்புல கட்டின்னு இருக்கிற புடவை பாதி அவிழ்ந்து கீழே விழுந்து தலை கூந்தலும் கீழே கிடக்கு. அவ அழறாள், பாண்டவாளும் அழுதாள். இப்படி அழுதுண்டே இருக்கிற போது பீமன் அழுதுகிட்டே எழுந்திருந்தானா. எழுந்திருந்து என் வயத்துல எரிக்கல் தாங்கல்ல, இந்த நெருப்பை யாரு தலையில குட்டுவது என்று பார்த்தேன். பீஷ்மாதிகளை போய் சொன்னா நீங்க சூதாடிப்பட்டு என்ன ஏண்டா சொல்றேன். துரியோதனாதிகளை சொன்னா சட்டப்படி ஜெயிச்சேன். என் கோபாக்னி முழுக்க தர்மபுத்திரன் தலையில கொட்ட போறேன்னு தர்மபுத்திரனுடைய 2 கையும் கரகரான்னு பிடிச்சு விட்டானா. பீமன் போய் கூட்டத்திலே என்ன சொன்னான், யுதிஷ்டிர நதாபிருதீவ்யந்தி தயாஜைவாஸ்திதாஸ்வதீ திரவ்யம் யச்சான்யதுத்தமம் நமே தத்ர கோபோ பூதி சர்வஸ்யேஷோகினோ பவானி. போய் தர்மபுத்திரன் 2 கையும் பிடிச்சு இழுத்து யுதிஷ்டிரான்னு பேர் சொல்லி கூப்பிட்டு, எத்தனையோ சூதாடிகளை நான் பார்த்திருக்கேன் உலகத்திலே. அவர்கள் சூதாடும் பொழுது தங்கள் வீட்டில வேலை செய்யும் பெண்களை கூட வைத்து ஆடினதில்லை. நீ புது சூதாடி, நீ என்ன பண்ணினே தெரியுமா? எத்தனையோ தேசத்துல போய் நானும் அர்ஜுனமாக ஜெயித்து வந்த தங்க பாலம் ரத்ன குவியல் எல்லாத்தையும் வைத்து ஆடினேன். பரம்பரையாக வந்த சொத்தை வைத்து ஆடினேன். எங்களை வைத்து ஆடினேன், உம்மை வைத்து ஆடினேன். நகமே தத்திர கோபோபூத், எனக்கு கோபமே வரல. எங்களை வச்சு ஆடினியே, இப்படி பண்ணினியே, சொத்தை போக்கினியே. ஏன் வரல தெரியுமா? சர்வசிய ஈஷோகினோ பவானி, எங்கள் இத்தனை பேர்களுக்கு நீ தெய்வம், நீ அண்ணா, உன்னை தெய்வமா நம்பினேன், அதனால கோபம் அல்ல. இவளை வச்சு ஆடினியே, இது ஒன்னு அயோக்கியத்தனம். நானா கிமன் ஸ்வசிக்ரமம் மன்யே ரௌபதீயத்ர பண்யதே ஏஷாஹ்யனர்ஹதி பாலா ஆண்டவான் பிராப்ய கௌரவை. இவன் ஸ்வதிக்கிரமம் மன்னிய, நீ பண்ணின அயோக்கியத்தனம் இது. ஆண்டவர்கள் வந்து அண்டின ஒரு உத்தமையை கண் கலங்க முடியா பண்ணினியே, ஒரு அயோக்கியர்கள் வந்து இப்படி பண்ண முடியா பண்ணினியே. அவ ஏதாவது ஒரு அசட்ட போய் அவள் பர்த்தாவாக அடைஞ்சவளா? பாண்டவான் பிராப்திய கௌரவைகி, மகாத்மாக்களான பாண்டவர்களை வந்து அண்டினவள் கண் கலங்க முடியா பண்ணி, சபையில பாதி புடவை கீழே விழ முடியா பண்ணி, தலை கூந்தல்லாம் அவிழ்ந்து கீழே சதற முடியா பண்ணி அவளை அலற விட்டையே. இத்தனையும் பண்ணதுக்கு நீதானே காரணம். அஸ்யாஹ்கிருதே மன்யுரயம் ஸ்வஹிராஜன்னிபாத்யதே பாஹூதே சம்பிரதக்ஷ்யாமி சஹதேவாக்னிமாலயா. சஹதேவா கொண்டு வா நெருப்ப, ஒரு 2 கையை இப்ப எரிச்சுப்பட போறேன், தர்மபுத்திரன் கையேன்னு ஆளா. பாஹூதே சம்பிரதக்ஷ்யாமி, தக்ஷ்யாமி, பிரதக்ஷ்யாமி, சம்பிரதக்ஷ்யாமி, அடியோட எரிச்சுப்பட போறேன். சஹதேவா கொண்டு வா நெருப்பேன். நானாம் சஹதேவாக்னிமாலயா. சொன்ன உடனே சஹதேவன் ஹோன்னு அழறான். ஏன்னா அவன் நெருப்பு கொண்டு வரலன்னா அவனை அடிச்சு விடுவான். ஹோன்னு அழறான்.